ஸோ நம்மளுக்கு கொடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாய்ஸில் சொன்னது திருப்பூர்னு சொன்னாங்க. லொக்கேஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக அதாவது ரிசீவ் பண்ணுறவங்க லொக்கேஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காங்கேயம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நெக்ஸ்ட் டைம் ஏற்ற போனால் நம்ம டேரெக்டாக நம்மளோட அன்லோடிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்றிக்கணும். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம கூட இன்னொரு லோடு ஏற்றினார் இல்லையா யுவராஜனா, அவருக்கு தூத்துக்குடின்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு திருச்செந்தூர் தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர் சம்திங் சொன்னார் டெலிவரி. அதனால் நீங்கள் எப்போவுமே இறக்க போகிற இடத்தோட லொக்கேஷனை எக்ஸாக்ட் லொக்கேஷனை கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ அவரை ஏற்றிருக்காரு இல்லையா, கிட்டத்தட்ட அவர் ஒரு 140 கிலோமீட்டர் பக்கம் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னார் எக்ஸஸாக. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பே வாங்காமட்டா என்ன ஆகும்? அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் வாங்கிக்கோங்க. கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. லோடில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அது எப்படியா சார்ட் அவுட் பண்ணி ஓட்டுற மாதிரி பாருங்கள். ஆனால் இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன், என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்க வச்சு தானே. நீங்களும் அந்த மாதிரி இல்லாமல் ஜாலியாக போயிட்டு வாங்க. லைனுக்கு போகிற மாதிரி இருந்தால் லைனுக்கு போகிறது ப்ராஃபிட்டா இல்லையான்னு என்னை கேட்டால் தேய்மானம் கம்மியாகும். ஸோ நீங்களே கணக்கு வீடியோ வரும், அதுலேயே பாருங்கள். உங்களுக்கு அது என்ன தோணுன்றதை பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே தான். ஓகேனா எப்படி சொல்கிறது, ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம லோக்கலில் ஓட்டுற மாதிரி லைனில் பெருசாக அதாவது தினமும் கையில் அமௌண்ட் இருக்காது. பெரிய தொகை எதுவும் பெரிய தொகை நீங்கள் லோக்கலில் ஓட்டுறீங்க இல்லையா, அது நீங்கள் லோக்கலில் ஓட்டினா ஓவர் போட்டு ஓட்டுவீங்க கரெக்டாக. ஆனால் லைனுக்கு போனால் ஓவர்லாம் போட்டு ஓட்ட முடியாது, அதுக்கேற்ற வாடகை தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஏற்றுறீங்க அப்படின்னா இறக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு 3-4 நாள் ஆகிடும். லோடு ஏற்றி கிளம்ப ஒரு 4-5 நாள் ஆகிடும். ஒரு வார கணக்கு, ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கணக்கு. அந்த 10 நாளில் நீங்கள் ஏற்றுற லோடு அமௌண்ட்டு தான். அண்ட் அதே மாதிரி அங்கே அதிகமாக ஆல்ட் ஆகாமல் ரிட்டன் உடனே லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஆல்ட் ஆகாமல் இருந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகம். ஆல்ட் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டுன்னு சொல்ல முடியாது, டேலி ஆகிடும். உங்கள் கையில் எதுவும் பெருசாக நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஏற்றுற பக்கம் ஓகே, இதோ நம்ம வேறு பக்கம் போனோம் அப்படின்னா ரிட்டன் வாடகைலாம் கிடையாது. நம்ம இங்கேருந்து போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வாடகை. ஸோ வரும்போது டீசலுக்கோ டோலுக்கும் ஆகிற மாதிரி மட்டும்தான் ரிட்டன் லோடெலாம் ஆகணும் ஒரு சில இடத்துல. அதையும் பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் இப்படி ஏற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்ற முடியாது. ஸோ இந்த வீடியோ மட்டும் பார்த்து வண்டி போடணுன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. இது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். வீடியோவில் பார்த்து இவ்வளோ தொகை வருதா அதனால் வண்டி பண்ணலான்னு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிரைவராக இருந்து ஓட்டுங்க. நான் ஒரு வீடியோ சொல்கிறேன், டிரைவராக இருந்து வண்டி ஓட்டுற மாதிரி பாருங்கள். ஏன்னா டிரைவராக இருந்து ஓட்டி கற்றுக்கிட்டா, அதாவது எந்த ரூட்டை விடுங்க, ரூட்டு கூட நம்ம படிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற அந்த அப் அண்ட் டவுன்ஸ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மினிமம் ஒரு 3 மாதமாவது டிரைவராக இருந்து அதை என்ன ஏதுன்றதை பாருங்கள். 3 மாதன்றது ரொம்ப கம்மி தான். 6 மாதமாவது கூட இருந்துக்காங்க. 6 மாதம் இருந்து என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி போடலாமா வேணாமான்னு யோசிங்க. ஏன்னா முன்னாடி இருக்க மாதிரி இப்போ கிடையாது. ஆல்ரெடி நான் ஒரு லைவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணால் கீழே செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வண்டி போட்டே ஆகணுன்ற அந்த கட்டாயத்துக்குலாம் வராதிங்க. ப்ராஃபிட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வண்டி போடுங்க. இதோட ரிக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதோட நம்ம பாயிண்ட் பக்கம் போயிட்டு அங்கே என்ன பஞ்சாயத்துன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒன்றா இருப்போம். கம்பெனி ரீச் ஆயாச்சு. நம்ம வெற்றிகரமாக டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வந்துட்டோம். பார்த்துக்கங்க, கம்பெனி இதுதான். வராப்புல பேனல் டெல்லியிலேருந்து வருதுண்ணா. பேனல் டெல்லியிலேருந்து வருது. கம்பெனி அதாண்ணா. கம்பெனி
தூக்கிட்டு ஊற்றிட்டீங்களா?